எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த அமெரிக்கா தான் அது. இஸ்ரேல் கிடையாது, அது அமெரிக்கா தான். அமெரிக்காவுடைய படைதான், அதனுடைய படைதான் இஸ்ரேல். ஆனால் அடி விழுகிறது, அடி உழுகிறது, மாளிகைகள்லாம் வீழ்ந்து நொறுங்குகிறது. எல்லா யகூதிகளும் அண்டர் கிரவுண்ட்ல போய் ஒளிஞ்சு கொள்கிறார்கள். நீ தைரியமான ஆளா இருந்தா என்ன செய்யணும்? மரணத்தை எதிர்கொள்ளணும்ல. நான் பயப்பட மாட்டேன், நான் தைரியமான ஆள், மரணத்தை எதிர்கொள்ளணும்ல. ஆனா யூதர்கள் தான் உலகத்திலேயே மோசமான கோழைகள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறார். ஒரு 3 வாரங்களுக்கு முன்னால் உலகமே எப்படி பார்த்துச்சு சொன்னா, பாலஸ்தீன மக்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய நிலைகள் என்ன, இஸ்ரேல் அநியாயங்கள் அக்கிரமங்கள் அதிகமாக பண்ணி கொண்டிருக்கிறார்கள், யாராவது தட்டி கேட்க மாட்டார்களா, அவர்களை தண்டிப்பதற்கு ஆள் இல்லையா என்று சொன்னால், இன்றைக்கு அவர்களுடைய நிலவரத்தை பார்த்தீங்களா, நிலைமைகளை பார்த்தீர்களா? துஆவுக்கு வலிமை இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது என்பதனை கண்கூடாக நாம பார்க்கிறோம். எல்லாம் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அகிலங்களை எல்லாம் படைத்து பராமரிக்கக்கூடியவனும் கண்ணியத்தின் அதிபதியும் புகழ் அனைத்திற்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தை படைத்து அவர்களுக்கு மத்தியிலே ஏராளமான சோதனைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். உலகம் முழுவதும் பல்வேறு விதமான சோதனைகள் பல குழுக்களாக, பல இனங்களாக, பல நாடுகளாக பல்வேறு விதங்களில் சண்டையிட்டுக் கொள்ளக்கூடிய நிலையை நாம் பார்க்க முடிகிறது. சில நாடுகளுடைய கடுமையான தாக்கங்கள் சில நாடுகளை தும்சம் பண்ணக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவுல அணு ஆயுதங்கள், மிகப்பெரிய ஆயுதங்களை எல்லாம் வைத்து மிரட்டக்கூடிய நிலையை பார்க்க முடிகிறது. இந்த உலகம் என்பது அல்லாஹுவால் ஒரு சோதனைக்காக படைக்கப்பட்ட இந்த உலகத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய வல்லமையை புரிந்து கொண்டு நடப்பார்களேயானால் இந்த உலகத்தினுடைய பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வை அது சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், இந்த உலகத்தில் ஒருவரை மூலம் ஒருவரை நாம் தடுத்திருக்காவிட்டால் ஆலயங்களும் வழிபாட்டு தலங்களும் அல்லாஹ்வின் பெயர் அதிகம் துதிக்கக்கூடிய பள்ளிவாசல்களும் இடிக்கப்பட்டிருக்கும். தனக்கு உதவி செய்வதற்கு அல்லாஹும் உதவுகிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி படைத்திருக்கிறான் என்று சொன்னால், ஒருவர் மூலம் ஒருவரை தடுத்து வைத்திருக்கிறான். ஒருவன், எந்த மனிதனும் எந்த ஒரு நாடும் மிகைத்த ஒரு நிலையிலே நிரந்தரமாக எல்லா காலத்திலையும் ஒரு உச்சமான நிலையில் இருக்கிற ஒரு நிலை என்பது கிடையாது. அல்லாஹ்வுடைய விதியில் அப்படித்தான் இருக்கிறது. ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஒட்டகம் போட்டியில இறக்கி வைக்க விடப்படுகிறது. ரசூலுல்லாஹ் காலத்துல என்ன செய்வாங்கன்னா, ஒட்டகத்தெல்லாம் போட்டி வைப்பாங்க. ஒட்டகம், குதிரை, இது மாதிரி போட்டி வைக்கக்கூடிய நிலையில் ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் தோற்று விடுகிறது. அப்படி தோற்று விட்ட உடனே சகாபாக்களுக்கு கடுமையான கவலை ஏற்படுகிறது. இன்னும் நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் இது மாதிரி தோத்துடுச்சு, அவங்க ஒட்டகம் தோற்றதுக்காக கவலைப்படல, ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் தோற்று விட்டது என்பதற்காக கவலைப்பட்டார்கள்.
அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உயர்ந்து செல்லக்கூடிய எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நேரத்தில் அல்லாஹ் அதை தாழ்த்தாமல் இருப்பது இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அதுதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உயர்ந்து செல்பவன் உயர்ந்தே சென்று கொண்டிருப்பான். உலகத்தை அடக்கி ஆள்பவன் அவன் உலகத்தை அடக்கி ஆண்டு கொண்டே இருப்பான். கொலை கொள்ளை இது மாதிரியாக நடத்தக்கூடியவன், அழிச்சாட்டியம் செய்பவன் தொடர்ந்து அதை செய்து கொண்டே இருப்பான் என்று அல்ல. எதுவாக இருந்தாலும், எந்த நல்ல வெற்றியாக இருந்தாலும் சரி, அல்லது தீயவர்களுடைய வெற்றியாக வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, அது ஒரு நேரத்தில் மட்டுப்படுத்தப்படும். அது மாற்றத்திற்கு உட்பட்ட நிலையில் தான் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லி, உயர்ந்து செல்லக்கூடிய எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் அதை தாழ்த்தாமல் விடுவது இல்லை என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அல்லாஹ்வும் திருக்குர்ஆனில் சொல்லும் போது, தில்கல் ஐயாமுல் தாவிலுஹா பைனன் நாஸ், கால சக்கரத்தை மனிதர்களுக்கு மத்தியிலே மாறி மாறி சுழல விட்டு கொண்டே இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒருவன் 5 வருடம் ஒரு ஆட்சியை இருந்தான் என்று சொன்னால், அடுத்த 5 வருடம் வேற ஒருவன் வந்து இருக்கிறான். ஒருவன் வல்லரசாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட நூற்றாண்டுகளுக்கு பிறகு வேறொரு நாடு வல்லரசாக மாறிவிடுகிறது. இதுதான் உலகம் பார்த்த விதியாக இருக்கிறது. எப்படி அப்படின்னு சொன்னால், இப்ப இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், பாலஸ்தீனம் என்ற அந்த நாட்டை மிக கடுமையான முறையிலே தாக்கி மிக அளவிலே அந்த மக்களை கொலை செய்து அவர்களுடைய உயிர்களை எல்லாம் பறித்து உடைமைகளை எடுத்து வீடுகளை விட்டு வெளியேற்றி அவர்களுடைய எந்த ஒரு பொருளும் இல்லாத அளவுக்கு பசி பட்டினியிலே சாவக்கூடிய நிலையை இந்த யகூதிகள் செய்தார்கள், யூதர்கள் செய்தார்கள். கடுமையான முறையில தாக்கம் எந்த அளவுக்கு என்று சொன்னால், மருத்துவமனையின் மீது குண்டுகளை வீசினார்கள். அப்பாவி மக்கள், உலகத்தில் இப்படி ஒரு காட்சிகளை உலகம் கண்டிருக்கிறாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அப்பாவி மக்கள் மீது குண்டுகளை வீசி அவர்களுடைய உயிர்களை பறித்தார்கள். ஏராளமான சிறார்களுடைய உயிர்கள் சென்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு நாள் உணவு இல்லை என்று சொன்னால் 14,000 பாலஸ்தீன குழந்தைகள் இறந்துவிடும் என்ற நிலைக்கு அந்த சூழல் இருக்கிறது என்றெல்லாம் ஐநாவுடைய ரிப்போர்ட் சொன்னாலும் யாரும் அவர்களுக்கு உதவிக்கான நிலை இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்த்தோம். போய் தஞ்சம் அடைந்த இடத்திலையும் குடியில் அமைத்து அங்க போய் ஒரு பகுதியில இருந்தாலும், நிவாரணம் கொடுக்கக்கூடிய பகுதியில இருந்தாலும் குண்டுமலை பொறிந்த அயோக்கியத்தனத்தை, மிக கடுமையான தனத்தை உலகமே வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தது. நம்ம எல்லாரும் அல்லாஹ் இடத்துல துஆ செய்தோம், இறைவா இந்த அநியாயக்கார இந்த ஆட்சி, இந்த அநியாயக்கார செய்யக்கூடிய இஸ்ரேல், அதனுடைய படைகளுக்கு எதிராக நீ சாட்டையை சுழற்றுவாயாக. அதற்கு உதவியாக இருக்கக்கூடிய, உதவியான முழுக்க முழுக்க காரணமாக இருக்கக்கூடிய அமெரிக்கா போன்ற அந்த நாடுகளுக்கு மிகப்பெரிய இழிவை ஏற்படுத்துவாயாக என்றெல்லாம் நாம ஏராளமான துஆக்களையும் பிரார்த்தனைகளையும் செய்தோம். ஆனா பல நாட்கள் ஆகிவிட்டது, நடந்துகிட்டே இருக்குது. ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னால் வரைக்கும் அப்படியே நடந்தது. நம்மளே பார்த்தோம், எப்படி இது அல்லாஹ்வுடைய சாட்டை சுழற்றப்படுவது எப்போது, அந்த நாள் என்றைக்கு நடக்கும் என்று நாம எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அளவிற்கு அந்த வேதனையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகையிலும் எல்லாரும் உலகமே கவலைக்கு உள்ளாக்கப்பட்டது. ஹஜ்ஜினுடைய மாதம், ஹாஜிகள் எல்லாம் அவர்களுடைய அனைத்து ஹாஜிகளுடைய பிரார்த்தனையும்
அந்த பாலஸ்தீன மக்களுடைய வாழ்வுக்காகத்தான் இருந்தது. கண்ணீர் வடித்து துவா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனா நம்ம ஒன்னை யோசிச்சு பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய வல்லமையை, அவனுடைய ஆற்றலை காட்ட வேண்டும் என்று நினைத்தால் அவனுக்கு அதிக காலம்லாம் கிடையாது. குன் ஃபயகூன், ஆகு என்று சொல்லுவான், உடனே அது ஆகிவிடும். இறைவனை பொறுத்த வரைக்கும் அப்படிதான். ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும்? ஒரு பைக்கு, ஒரு காரு உற்பத்தி செய்யணும்னா இத்தனை நாட்கள், இத்தனை நேரங்கள், இவ்வளவு நிமிடங்கள் என்று நேர பொழுதை எடுக்கக்கூடிய நிலை இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வல்லமையை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா? ஆகு என்றால் உடனே ஆகிவிடும். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு சம்பவத்தை சொல்லுகிறான். யோசிச்சு பாருங்க. ஒரு அடியார், ஒரு நல்ல மனிதர், அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? ஒரு ஊரை கடந்து, ஒரு கிராமத்தை கடந்து அவர் சென்று கொண்டே இருக்கிறார். அப்ப அந்த கிராமம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அடியோடு வீழ்ந்து கிடக்கிறது. அதாவது ஒண்ணுமே இல்லாம, மக்கி போய், எது செடி கொடியுமே இல்லாம, யாருமே மனிதர்களே வாழ முடியாத அளவுக்கு உண்டான நிலையில் அந்த கிராமம் அப்படி செத்து போய் கிடக்கிறது. செத்து போன பூமின்னு சொல்லுவாங்கல்ல, காஞ்சி வறண்டு போன பூமின்னு சொல்லுவாங்களே இல்லையா? அப்ப அந்த நல்லடியார் பார்த்துட்டு அவர் நினைக்கிறார், என்ன நினைக்கிறார் தெரியுமா? அல்லாஹ் இந்த பூமியை எப்படி உயிர் கொடுத்து எழுப்புவான் அப்படின்னு நினைக்கிறார். இவ்வளவு வறண்டு போயிடுச்சே, இவ்வளவு மோசமா போயிடுச்சே, இதுக்கு உயிர் திரும்ப வருமா? இது எப்படி நடக்கும்? இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நினைச்சு அந்த நல்லடியார் மனதில் என்ன செய்றாரு அப்படின்னு நினைக்கிறார், இந்த ஊரை அல்லாஹ் எப்படி உயிர் கொடுத்து எழுப்புவான், ரொம்ப பலகீனமான நிலையில இருக்குதே அப்படின்னு அவர் நினைச்சார். நம்மள இப்படிதான் நினைக்கிறோம். பாலஸ்தீன மக்கள் எல்லாம் பார்க்கும்போது இல்ல, வீடு இல்ல, வாசல் இல்ல, சொந்தம் இல்ல, பந்தம் இல்ல, எல்லாரும் உலகமே எவ்வளவோ நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் இருந்தும் கைவிட்டு விட்டாங்களே, எவ்வளவு பலகீனமான நிலையில அவங்க இருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறோம்ல. அந்த குர்ஆன்ல அந்த சம்பவத்தை பாருங்க. அப்படி நினைச்ச உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நல்லடியாரை அல்லாஹ் செஞ்சிடான், மரணிக்க செஞ்சிருந்தான், அப்படி தூங்க செஞ்சிருந்தான். ரொம்ப நாள் தூங்குற, தூங்கி எழுந்த பிறகு அல்லாஹ் திரும்ப எழுப்பி அந்த நல்லடியார் இடத்துல கேட்கிறான், நீ எவ்வளவு நாள் தூங்கி இருப்ப அப்படின்னு எல்லாம் கேட்கிறான். எவ்வளவு நாட்களில் எவ்வளவு நாளை நீர் கடந்து இருப்பீர் அப்படின்னு எல்லாம் கேட்கிறான். அப்ப அவர் சொல்லுகிறார், அந்த நல்லடியார் சொல்கிறார், ஒரு நாள் அல்லது ஒரு நாளின் சிறிது பகுதியை நான் நினைஞ்சிருப்பேன். ஒரு நாள் தூங்கியிருப்பேன், அது ஒரு பகுதியை நான் நினைஞ்சிருப்பேன், கடந்திருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். அப்ப அல்லாஹ் தரப்புல இருந்து சொல்லப்படுகிறது, நீ ஆண்டுகளில் 100 ஆண்டுகளை நீர் கடந்து விட்டீர். எப்படி பாருங்க, எத்தனை வருஷம்? 100 வருஷம், 100 ஆண்டுகளை நீர் கடந்து விட்டீர். ஒரு வருஷம் 2 வருஷங்களே, 100 ஆண்டுகளை நீர் கடந்து விட்டீர். இதோ நீர் கொண்டு வந்த பானத்தை, உணவை பாரும், அது அப்படியே இருக்குது. 100 வருஷமா அந்த உணவு அப்படியே இருக்குது. நீர் கொண்டு வந்த கழுதையை பாரும், கழுதையில வந்து அவர் பயணம் செஞ்சு வந்தார். அந்த கழுதை மக்கி போய் 100 ஆண்டுகள் மக்கி போய் எலும்புகள் எல்லாம் மக்கி போன நிலையில இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒண்ணு இல்லாம மக்கி போன நிலையில அந்த கழுதை கிடக்கிறது. கழுதையும் பாரும், உங்க உணவையும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான். இப்ப அந்த கழுதைய நம்ம எப்படி உயிர் கொடுத்து எழுப்புறோங்கிறதையும் பாருங்க அப்படின்ட்டு அப்படி அந்த அடியாருக்கு அல்லாஹ் அந்த அற்புதத்தை காட்டுகிறான். கழுதை அந்த உயிர் கொடுத்து அப்படியே எழுப்பப்பட்டு திரும்ப அதே பழைய நிலைக்கு வந்துருது. சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ்வுடைய ஆற்றல் வல்லமையானது என்று அந்த அடியாருக்கு அல்லாஹ் பாடம் நடத்துவதற்கு, அடியாருக்கு பாடம் நடத்துவது மட்டும் இல்ல, அந்த அடியாருக்கு பாடம் நடத்துவது போல நமக்கு அல்லாஹ் அந்த பாடத்தை நடத்துறாங்க. குர்ஆன் நமக்கு படிப்புன்னு தானே, குர்ஆன் நமக்கு அறிவுரை தானே, வல்லமை தானே. அப்ப அல்லாஹ் நமக்கு அந்த பாடத்தை நடத்துகிறான். 100 ஆண்டுகளை நான் நினைத்தால் ஒரு மனிதனை என்ன செய்ய முடியும்? தூங்க வைக்க முடியும். அவர் கொண்டு வந்த உணவை 100 ஆண்டுகள் கெட்டு போகாமல் என்னால் நினைத்தால் வைக்க முடியும். அந்த மனிதன் கொண்டு வந்த அந்த கழுதையை மக்கி போன நிலையில் இருந்த அந்த எலும்புகள் எல்லாம் ஒன்றும் இல்லாத நிலையில் இருந்ததை நான் உயிர் கொடுத்து எழுப்ப முடியும். இது எனக்கு
சாத்தியமானது என்பதை அந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டின நிகழ்வை பார்க்கிறோம். உண்மையிலே அதிசயமான விஷயமா இருக்கா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அதிசயமா இருக்குது. இப்படி எப்படி எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். ஒரு 3 வாரங்களுக்கு முன்னால் உலகமே எப்படி பார்த்துச்சு சொன்னா, பாலஸ்தீன மக்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய நிலைகள் என்ன, இந்த இஸ்ரேல் அநியாயங்கள் அக்கிரமங்கள் அதிகமாக பண்ணி கொண்டிருக்கிறார்கள், யாராவது தட்டி கேட்க மாட்டார்களா, அவர்களை தண்டிப்பதற்கு ஆள் இல்லையா என்று சொன்னால், இன்றைக்கு அவர்களுடைய நிலவரத்தை பார்த்தீங்களா, நிலைமைகளை பார்த்தீர்களா? துஆவுக்கு வலிமை இருக்கிறது, அதற்கு சரியான வடி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது என்பதனை கண்கூடாக நாம பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த அமெரிக்கா தான் அது. இஸ்ரேல் கிடையாது, அது அமெரிக்கா தான். அமெரிக்காவுடைய படைதான், அதனுடைய படைதான் இஸ்ரேல். ஆனால் அடி விழுகிறது, அடி உழுகிறது, மாளிகைகள்லாம் வீழ்ந்து நொறுங்குகிறது. எல்லா யகூதிகளும் அண்டர் கிரவுண்ட்ல போய் ஒளிஞ்சு கொள்கிறார்கள். நீ தைரியமான ஆளா இருந்தா என்ன செய்யணும்? மரணத்தை எதிர்கொள்ளணும்ல. நான் பயப்பட மாட்டேன், நான் தைரியமான ஆள், மரணத்தை எதிர்கொள்ளணும்ல. ஆனா யூதர்கள் தான் உலகத்திலேயே மோசமான கோழைகள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறார். மட்டுமல்ல, உலகத்திலேயே அதிகமான ஆசை கொண்டவர்கள் யூதர்கள் தான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறார். அவர்கள் ஒருவர் எப்படிப்பட்ட வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் என்று சொன்னால், 1000 ஆண்டுகள் எனக்கு வாழ்நாள் கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார்கள். யூதர்களுடைய மனநிலை எப்படி இருந்தா, சாவதுக்கு ஆசைப்படுப்பா அப்படின்னு சொன்னா சாவ மாட்டாங்க. அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த யூதர்கள் சொர்க்கம் எங்களுக்கு தான், முகமது நபிலாம் நபி கிடையாது, மோசே தான் தூதர், மோசைக்கு பிறகு தூதர் கிடையாது அப்படின்னு யூதர்கள் அந்த காலத்துல முஸ்லிம்கள்ட்ட பிரச்சாரம் பண்றாங்க. அப்போ அல்லாஹ் கேட்க சொல்றான், எப்ப உனக்கு தானே சொர்க்கம், நீ தானே மறுமையில நீ தானே சொர்க்கம் சொல்லுவ, நீ தானே இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சமுதாயம் அப்படின்னு சொன்னா, சாவதுக்கு ஆசைப்படு. அல்லாஹ் அப்படி கேட்கிறான், சாவறதுக்கு ஆசைப்படு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவே பதில் சொல்றான், அவன் சாவறதுக்கு ஆசைப்படவே மாட்டான், அவன்ல ஒவ்வொருவரும் 1000 ஆண்டுகள் வாழ்நாள் வழங்கப்பட வேண்டும் என்று விரும்புவார்கள். உண்மையிலே கண்கூடா பார்க்கிறோம். ஒரு நாள் ஒரு வாரம் தான் ஃபைட் நடக்குது, உடனே வீடியோக்கள் போடுறார்கள் அந்த யூதர்கள், எங்களை மன்னிச்சிருங்க, என்னை விட்டுருங்க. எவ்வளவு பாருங்க, அடி அந்த அளவுக்கு அடி விழுந்து, என்ன விட்டுருங்க, வாழ்நாள் கொடுக்கணுமா, வாழ்நாள் வாழணுமா. அந்த பாலஸ்தீன சிறார்கள், குழந்தைகள், அவர் எத்தனை மாதங்கள், வருட கணக்கில் எவ்வளவு நாட்கள் பசியிலும் பட்னியிலும் கடந்து துடிதுடிக்கும் போது அவர்கள் சிரித்து மகிழ்ந்தவர்கள். 2 நாள் 3 நாள் வேதனையை அவர்களால் தாங்க முடியவில்லை. அதுதான் அல்லாஹ் சொல்றான், 1000 ஆண்டுகள் அவர்கள் வாழணும்னு ஆசைப்படுவார்கள். ஆனா அப்படி வாழ்றது அவர்களை நரகத்தில் இருந்து அவர்களை காக்காதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அவங்க செல்லக்கூடிய இடம் நரகம்தான், ஆனா அவர்களை நரகத்தில் இருந்து என்ன செய்யாது, காக்காது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நினைத்தால் யாரை கொண்டும் என்ன செய்வான், தனது அதிகாரத்தை கொடுப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ரோம் பாரசீகம் என்று 2 வல்லரசு இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற வல்லரசுகள் இருக்கு இல்லையா, உலகத்துல நான் தான் வல்லரசு, நான் தான் ரவுடி, உலக ரவுடி அப்படிலாம் இருக்கிறாங்கல்ல. இதே மாதிரி ரசூலுல்லாஹ் காலத்துல ரோம் என்று ஒரு நாடு இருந்தது, பாரசீகம் என்ற ஒரு நாடு இருந்தது. ரோம் யாருன்னு சொன்னா கிறிஸ்தவர்கள், அதனுடைய லீடர் கிறிஸ்தவர்கள். பாரசீகம் யாருன்னு சொன்னா நெருப்பை வணங்கக்கூடியவர்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ரோமை பாரசீகம் வெற்றி கொள்கிறது. அதாவது நெருப்பை வணங்கக்கூடியவங்க கிறிஸ்தவர்களை வென்றுறார்கள். அப்போ அந்த குறைசிகளுக்கு கொண்டாடமா இருக்குது. ஏன் அப்படி தெரியுமா, முகமது நபியும் வேதம் இருக்குங்கிறாரு, இந்த நானும் தூதுவங்கிறாரு,
இதே மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கவங்க தான் கிறிஸ்தவர்கள். அவர்களும் வேதம் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த ரோம் இப்ப பாரசீகர்களை கொண்டு வெற்றி அடையப்பட்டு விட்டது, பாரசீகர்கள் வென்று விட்டார்கள். அதே மாதிரி முகமதும் கொஞ்ச நாள்ல தோன்றுவாரு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய குறைசிகள் பயங்கரமான கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்க. குறைசிகள் மட்டுமில்ல, அது மாதிரியான நம்பிக்கையில உள்ளவங்க, இந்த நெருப்பு வணங்கிகள் இவங்கெல்லாம் மாதிரி நிறைய பேர் ரசூலுல்லாவுக்கு எதிரான கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு வகை செய்தி வருகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், ரோம் அருகில் உள்ள நிலப்பரப்பால் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது. இன்னும் சிறிது காலத்துல மீண்டும் ரோம் வெற்றி பெறும். அப்போது இறை நம்பிக்கையாளர்கள் முஸ்லிம்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறார். அது அப்படியே நிறைவேறுது. அந்த முன்னறிவு அல்லாஹ் ஒரு முன்னறிவு சொல்றாங்க. என்ன சொல்றான்? ரோம் தோன்றிடுச்சுன்றப்ப நீ எல்லாம் கண்டு கொண்டாடுறீங்க, அவ்வளவுதான், இனிமே முஸ்லிம்கள் சேர்ந்து போயிடுவாங்க அப்படின்னு கொண்டாடுறீங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல ரோம் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு முன்னறிவிப்பை செய்கிறான். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலேயே ரோம் என்ற அந்த கிறிஸ்தவ நாடு பாரசீகம் என்ற அந்த நாட்டை வெற்றி கொள்கிறது. வெற்றி அடைஞ்சது கிறிஸ்தவர் தான். ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், முஸ்லிம்களுக்கு அதுல மகிழ்ச்சி இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, காரணம் என்னன்னு சொன்னா, வேதம் உண்டு நீங்க சொன்னீங்களே, திருக்குறான் ஒரு வேதம் சொன்னீங்கல்ல, இதே மாதிரிதான் அவங்களும் வேதக்காரர்கள் இருந்தாங்க. வேதக்காரர்கள் தோற்றுட்டாங்க, நீங்கள் தோற்றுறீங்கன்னு சொன்னாங்கல்ல. இப்ப வேதக்காரர்களை ஜெயிச்சுட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு பாருங்க, இன்றைக்கு அடிக்கிறது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரை கொண்டும் எவரை கொண்டும் என்ன செய்வான், வெற்றியை கொடுப்பாங்கிறதுக்கு ஷியாக்களை கொண்டு அல்லாஹ் கொடுக்கிறான். பாருங்க எவ்வளவு கொள்கையில வேற இல்லையா? அவங்க அவங்க கொள்கை வேற, நம்ம கொள்கை வேற. இஸ்லாத்தினுடைய கொள்கையில அவங்க அலி ரலியல்லாஹு அவர்களை தான் மேன்மையாக இருப்பாங்க, அவங்க கொள்கை என்பது வேற. ஆனால் எதை கொண்டும் எவரை கொண்டும் அல்லாஹ் வெற்றியை கொடுப்பாங்கிறதுக்கு ஒரு விஷயத்தை, வெற்றின்னா வெற்றிங்கிறது தீர்மானங்கள் வேற. அடி விழுதா இல்லையா, அதனுடைய நிலைகள் விழுதா இல்லையா, திணறாங்களா இல்லையா, கண்கூட பாக்குறோமா இல்லையா, இது எல்லாம் அல்லாஹுடைய ஏற்பாடு என்பது யாருடைய அநீதி இழைத்தவர்களுடைய பிரார்த்தனைக்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே எந்த திரையும் கிடையாதுன்னு அல்லாஹ் சொல்றான். இந்த அநீதி இழைக்கப்பட்டு விட்டான் என்று சொன்னால் அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில என்ன இல்லை, திரையே கிடையாது. நேரடி அல்லாஹ் அப்படின்னு கேட்டா முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் அந்த பிரார்த்தனை அங்கீகரிச்சிருவான். எப்படி அந்த ரிஃபிக்ட் அந்த வேதனைகள் வருங்கிறது சொல்லவே முடியும், எந்த வழியில வரும்னே சொல்ல முடியாது. நீ என்ன அயன் டோன் அந்த டோன் இந்த டோன்னாலே எல்லாத்தையும் அடிச்சு துமசம் பண்ணி நேர் மாற்றமாக மாறுவதற்குண்டான நிலையை வரதனை செய்து வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உள்ளான் என்பது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே அந்த ஹதீஸ்ல. ரசூலுல்லாஹ் சொல்லும் போது எப்படி சொன்னாங்க, எந்த உயர்ந்து சொல்லக்கூடிய எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் தாழ்த்தாமல் விடமாட்டான். கண்கூடாக நம்ம பார்க்கிறோமா இல்லையா? இது நம்முடைய ஈமானை வலுப்படுத்த வேண்டும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பாலஸ்தீன மக்கள் இருக்காங்கல்ல, நம்மளும் ஈமான்தாரிகள் தான், அவங்களும் ஈமான் தான் இல்லையா? ஆனா எவ்வளவு அடி வாங்கினாலும் உத வாங்கினாலும் ஊர் பெரிய அளவுல பாதிப்பு ஏற்பட்டாலும் அவங்களுடைய அந்த இறை மீது உள்ள விசுவாசம், அந்த பக்தி குறையவே இல்லை. உண்மையா இல்லையா? சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்கு மட்டும் இல்ல, சிறார்களுக்கு முதற்கொண்டு மருத்துவமனையில் மரண தருவாயில் இருக்கும் போது கூட களிமாவை மொழிந்து விட்டு மரணிக்கக்கூடிய நிலையில் அந்த குழந்தைகள் சிறார்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு அண்ணங்காரன், ஒரு பொம்பளை பிள்ளை, சின்ன பிள்ளை, அது அடிபட்டு ரொம்ப ஈர்ப்பு மரண தருவாயில் இருக்கிறது, இவன் களிமா சொல்லி கொடுக்கிறான். ஹஸ்பன் அல்லாஹ் வல் நியாமல் வக்கீல்னு சொல்லுது அந்த பிள்ளைங்க சொல்லுகிறது. அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான். யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய ஈமான்கள் எப்படி சின்ன ஒரு 1000 ரூபாய் இல்லைன்னா ஈமான் அப்படியே ஆடுது. சின்ன கடன் பட்டு விட்டால் ஒரு ஆட்டம் காணுகிறது. வீட்டுல ஒரு பிரச்சனைன்னா
தொழுகை அதோட போயிருது. பாருங்க, யோசிச்சு பாருங்களேன், அங்க வாழ்க்கையே இல்லை, வாழ்வதற்கு உண்டான வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்டவர்களுடைய ஈமான் வலுவாக இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு எல்லா விதமான வளங்களையும் செல்வங்களையும் தாராளமா வழங்கி இருக்கிறான். ஆனால் நம்முடைய இறையச்சம் என்பது குறைவாக இருக்கிறது. இதெல்லாம் நம்ம கவனத்துல வைத்து இறையச்சத்தை வலுப்படுத்துவதற்கு உண்டான நிலை என்ன, இதெல்லாம் நமக்கு ஒரு பாடமும் படிப்பனையாக இருக்கணும் என்பதை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று கூறி முதல் அமர்வில் நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இறுதி நாளின் போது யகூதிகளோடு ஒரு யுத்தம் ஒன்று நடக்கும். ஒரு பெரிய போர் கடைசி காலங்கள்ல நடக்கும். அப்போ அதுல நம்ம தான் பலகீனமான நிலையை அடைவோம். நிறைய யுத்தம் வரும், இறுதியில ஜெயிப்பாங்க விஷயம். ஆனா ஒரு ட்ரிப்ல என்னன்னு சொன்னா, இந்த மாதிரி பலகீனமான நிலையில இருப்போம் அப்படின்னு சொல்லும் போது சகாபாக்கள் கேட்டாங்க, அப்ப நம்ம ரொம்ப கம்மியா இருப்போமா, நம்மகிட்ட வலுவான இது இருக்காதுன்னு சொல்லும்போது ரசூலா சொன்னாங்க, நம்ம தான் அதிகமா இருப்போம், ஆனா நம்ம இடத்துல பகின் வந்து விடும் என்று ரசூலா சொன்னாங்க. இந்த உலகத்தினுடைய ஆசை பாசங்கள் வந்துடும் அப்படின்னாங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஏராளமான இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது, பெரிய பெரிய மாளிகைகளை கட்டி வச்சிருக்கிறான் இல்லையா, மாளிகைகளை கட்டி வச்சு போட்டி போடுறான். இன்னும் சொல்ல போன விமானத்தை பரிசா கொடுக்குறான். 3000 கோடியா எத்தனை 1000 கோடிக்கு உண்டான மதிப்புள்ள விமானத்தை பரிசா கொடுக்குறான். அவ்வளவு பொருளாதாரம் வச்சிருக்கிறான். காசு பணம் அப்படி இருக்கிறது இல்லையா. அப்படி இருந்தும் கூட வலுவான ஈமானிய உறுதிப்பாடு இல்லாம பலகீனமான உள்ளம் கொண்டவர்களாக மாறிவிட்டார்கள். காரணம் என்னன்னா, இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் தான் காரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ரோம் பாரசீக மன்னர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க இந்த குடிசையில வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பேணிகள் எல்லாம் புண்ணா இருக்குது, பார்த்துதான் சொல்றாங்க, அந்த கோடு கோடா இருக்கு, நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்க மாளிகை எழுப்பி தருவோம்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கும் இந்த உலகத்துக்கு என்ன சம்பந்தம்னா, நான் மறுமையை நோக்கி பயணம் செய்யக்கூடிய ஒரு பயணி, வழிபோக்கன், நான் மறுமையை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன், எனக்கு இந்த உலகத்துல இந்த வாழ்க்கை போதுமானதுன்னு சொல்லி ஒரு எளிமையான வாழ்க்கைய உலகத்துல ஒரு மிகப்பெரிய தலைவர், இந்தியா போன்ற பெரிய நிலப்பரப்பை ஆட்சி செஞ்ச நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய பேரை கேட்டா ஒரு மாதம் அளவுக்கு பயணம் செய்யக்கூடியவர்கள் பயப்படக்கூடிய அளவுக்கு ஒரு வல்லரசாக இருந்த ரசூலுல்லாஹ்வுடைய நிலை என்ன தெரியுமா, ஒரு சாதாரண வாழ்க்கை. ஆனா இன்றைக்கு முஸ்லிம்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா, பொருளாதாரம் வந்த உடனே மறுமையினுடைய சிந்தனைகள் எல்லாம் குறைந்து மழுங்கி போவதனாலதான் வர்றவங்க போறவர்கள் எல்லாம் என்ன ஃபைட் பண்ணக்கூடிய நிலை இருக்கிறது. இப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்துல வலுவான சிந்தனையையும் வலுவான ஈர்ப்பையும் மறுமைக்குண்டான வலுவான ஒரு சக்தியையும் பெறுவதற்கு நாம செயல்பட வேண்டும், துஆ செய்ய வேண்டும், அப்படிப்பட்ட மக்களாக இருக்க வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.